எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. சிறப்புரையாற்ற வருகை தரும் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு ஜி சக்திவேல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஓம் கற்பக விநாயக பெருமான் திருவடிகளே போற்றி. ஓம் குருப்பியோ நமக. குருவாழ்க, குருவே துணை. என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கிக் கொண்டு, ஜோதிடத்துறையில் எனக்கு குருவாக இருந்து அனைத்து குருமார்களின் பாதம் பணிந்து ராஜநிலை எனும் அரிய கலையை கற்றுத்தந்த போற்றுதலுக்குரிய எனது மானசீக குருநாதர் மதிப்பிற்குரிய ராஜசேகர் ஐயாவை வணங்கி கொண்டு அவரது பொற்பாதம் பணிந்து ராஜநிலை எண்கள் தரும் அற்புதங்கள் என்ற தலைப்பில் எனது உரையை துவங்குகிறேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது புன் குருடு செவிடு என்று பிறத்தல் அரிது என்ற ஔவையார் கூற்றுக்கிணம்ப ராஜநிலை பற்றிய ஒரு கவிதை வடிவில் உங்களிடம் எடுத்துரைக்க விரும்புகிறேன். பொதுவாக அரியது அரியது ஜோதிடம் அரியது, அதனினும் அரியது ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுக்கலை என்று சொன்னால் மிகையாகாது. கொடியது கொடியது வறுமையுடன் கூடிய கடனும் நோயும் கொடியது, அதனினும் கொடியது தவறான பெயர் என்னும் தவறான கைபேசி என்னும் மற்றும் வாகன எண்ணும் வைத்திருப்பது, அதனினும் கொடியது. ஆம், எளியது எளியது ராஜநிலை கற்பதிலும் பலன் சொல்வதிலும் எளியது. எண்கணிதத்தில் கண்ணாக இருந்து எழுத்தும் என்னும் இரு கண்ணானது ராஜநிலை என்றால் சொல்வதற்கு மிகையாகாது. இதனை பயன்படுத்துவோருக்கு வாழ்வே பரிசாகுது. உங்கள் எண்ணம் எல்லாம் ஈடேறுது. இந்த அற்புதம் எல்லாம் ராஜநிலையைத்தான். ராஜநிலையை தொட்டதால் உங்களுக்கும் நிறைவேறுது, எங்களுக்கும் நிறைவேறி இருக்கிறது என்று கூறிக்கொண்டு, அடுத்ததாக ராஜநிலை எண்கள் தரும் அற்புதங்கள் என்ற தலைப்பில் முதலில் பெயரியலில் ராஜநிலை எண்கள் தரும் அற்புதங்கள் என்ற ஒரு சூட்சும உரையோடு துவங்குகிறேன். மதிப்பிற்குரிய குருநாதர், எப்போவுமே நான் எல்லாத்துக்கும் ஐயாவையே முன்னுதாரணமாக வச்சுக்கிறேன். ராஜசேகர் கூட்டு எண் 19 வரும்போது அவருடைய வாழ்க்கை பாதி பலன், அதாவது கொடுத்தால் கோடீஸ்வர யோகம், அல்லையால் மாற்று யோகம். நான் சொல்ல விரும்பல, அதெல்லாம் கடந்து வந்துட்டார் ஐயா. அதை பெயர் மாற்றம் பண்ணார். மாற்றம் பண்ணதுக்கு அப்புறமா அவருடைய பெயரின் கூட்டு எண் 20 திடீர் யோகம். கண்ணெதிர பார்க்குறோங்களா? எத்தனையோ ஜோதிடத்துறையில் பல துறை ஜாம்பவான்கள் இருந்த போதும் தனக்கென ஒரு தனித்துறையை உருவாக்கி என்று நல்லதொரு முன்னேற்பாடாக மக்கள் வாழ வழிகாட்டுவதோடு ராஜநிலையை நம்பி வருபவர்களும் வாழ்கிறார்கள், வந்தவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை மறுப்பதற்கில்லை. எவரும் மறுத்தாலும் அவர்களுக்கு அர்த்தம் புரியாமல் போகலாமே தவிர காலம் தாழ்ந்து கண்டிப்பாக அவர்களும் ராஜநிலையை தொடுவார்கள் என்று சொல்லிக்கொண்டு, அதாவது பார்ப்போற்றும் மனிதராய் 10ல் ஒருவராய் குரு வந்தார் ஜோதிடத்துறையில். இன்று பார்ப்போற்றும் மனிதராய் நற்குருவாய் புகழோடு வாழ்கிறார். தானும் வாழ்ந்து பலரையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறார். நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் ராஜநிலையை நம்பினால் வாழலாம் என்று கூறிக்கொண்டு இதையே முன்னுதாரணமாக முடிச்சுக்கிறேங்க. அடுத்து ராஜநிலை டிவி. இந்த பெயரோட கூட்டு எண் 26. பழமை விரும்பின்னு சொல்லுவோம் நம்ம. டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி நான் ஃபுல்லாக அப்புறம் பிரீஃபாக சொல்கிறேன், சரிங்களா? ராஜநிலை டிவி மட்டும் கூட்டணும் அப்படின்னா 26. எல்லாரும் பழமை விரும்பின்னு சொல்லுவாங்க. ஜோதிடம் பழமையானது, அதில் ராஜநிலை புதுமையானது. ஜோதிடம் பழமையானது, அதில் ராஜநிலை புதுமையானது. அந்த புதுமையை எல்லோருக்கும் சீரும் சிறப்புமாக எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் வருடக்கணக்கெல்லாம் படிக்க வேண்டாங்க. உங்களுக்கு பாரம்பரியம் தெரியுமா? 2 நாள் நீங்களும் ஜோதிடர். அந்த வாய்ப்பு ராஜநிலையில் மட்டும்தான். புரியுதுங்களா? நீங்கள் தயாராக இருந்து உள்வாங்க தெரிஞ்சு உங்களுக்குள்ள ஆய்வு பக்குவம் இருந்தால் நீங்களும் சிறந்த ஜோதிடராக ராஜநிலையில் ஜொலிக்க முடியும். இது என்னுடைய ஆணித்தனமான கருத்து. ஸோ அந்த வகையில் ஐயா சிறப்பாக இந்த ராஜநிலை டிவிக்கும் இந்த பலன் பொருந்தும். 26 ஐயா சொல்லுவார், சந்திரன் சுக்கிரன் இது ரெண்டும் சேர்த்துனாரு. அதுக்கு முன்னே இழந்ததை எல்லாம் மதியால தான் இழந்தோம். அந்த மதிக்கு முன்னாடி வேலை கொடுத்துட்டாரு. சுக்கிரனுங்கிற கலைத்துறைக்குள்ள வந்தாரு. யூடியூபு, ராஜநிலை யூடியூப் சேனலு, அது வளர்ந்த பரிணாம வளர்ச்சியா ராஜநிலை டிவி,
இன்னைக்கு செயலுங்கிற கர்மக்காரகன் சனீஸ்வர பகவானை தொட்டாரு. ஜோதிடத்துறையில் ஐயா ஜொலித்து கொண்டு இருக்கிறார். எல்லோரும் ஜொலிக்க முடியும். ஸோ 26 மோசமான நம்பர் இல்லைங்க. நீங்கள் எதுவாக விரும்புகிறீர்களோ அதில் ஆய்வு மனப்பான்மை இருந்தால் நீங்களும் ஜொலிக்கலாம். இது மறுப்பதற்கு இல்லை, உண்மையான விஷயம் இதுதான். சரிங்களா? அதே போல் 25 சொல்லும்போது 7ஆம் நம்பரு ரொம்ப அடிப்படுவோம். வாழ்க்கையில் படாத துன்பம் எல்லாம் படுவோம். ஆனால் ஒரு நாள் எழுந்து நிற்போம். யாரெல்லாம் 7, 25 இந்த தேதிகளில் 25 தேதி 7ஆம் தேதி 7 கூட்டு எண்ணில் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சேலஞ்சு சொல்கிறேன். யாரா ஃபீல் பண்ணிட்டு இருந்தா இந்த யூடியூப் பார்த்துட்டு இருக்கோங்க, டிவி சேனலில் லைவ்ல பார்த்துட்டு இருக்கோங்க, வருத்தப்படாதீங்க. உங்களை நீங்கள் பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள். உலகம் திரும்பி பார்க்கும் வாழ்க்கை உங்களுக்கும் உண்டு. இது நிச்சயம் மறுக்கப்படாத விஷயம். பல பேரோட வாழ்க்கையில பக்குவ நிலைக்கு வந்து கையெடுத்து வணங்குற நிலைக்கு உங்களை உயர்த்தும் 7ஆம் நம்பர். சரிங்களா? அருமையா. இதுவே உதாரணம். சரிங்களா? எங்கோ இருந்த நான் 25ஆம் தேதியில பிறந்தேன். ராஜநிலைக்கு வருவதற்கு முன்பு வரை என் வாழ்க்கையில நான் படாத துன்பம் கிடையாதுங்க. புரியுதுங்களா? ஐயா மாதிரி தான். ஏன் எனக்கு அவரை பிடிக்கும் அப்படின்னா, நானும் வாழ்ந்து வீழ்ந்து கெட்டவன், ஆனால் இன்று எழுந்து நின்றவன். தைரியமா சொல்றேன், யார் இருந்தாலும் ஜெயிக்க முடியும். 7, 25 கூட்டு எண் 7 யாரா இருந்தாலும் சரி, துணிஞ்சு நில்லுங்க. மூளைக்கு வேலை கொடுங்க. இல்லையா உங்களுக்கு தெரியலன்னா ஒரு குருவை வச்சுக்கோங்க. ஒரு குருவை ஃபாலோ பண்ணுங்க, கைட்னஸ் எடுத்துக்கோங்க. நீங்களும் கண்டிப்பா ஜெயிக்க முடியும். சரியா? அடுத்து ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. இந்த பெயருடைய கூட்டு எண் 100. சேமம் உண்டு. சரிங்களா? சதயம் மட்டும் மாலை தராது. ராஜநிலை டிவிக்கும் மாட மாளிகை உண்டு. சரிங்களா? ராஜநிலை டிவி சேனல்ல கதம்ப மாலையில ஒரு மலர் மட்டும்லாம் வச்சு மாலையா கோக்க மாட்டாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். ஆனா கதம்பத்தோடு இருக்கக்கூடிய மலருக்கு தான் அர்ச்சனைக்குரியது. அதுபோல ராஜநிலை டிவி ஒரு கதம்பமாக செயல்படும். ஸோ இந்த பெயருடைய கூட்டு எண்ணும் இதுவே ஒரு சிறப்பு. உதாரணத்துக்கு ரசம் வைக்கிறோம் வீட்டில் பெண்களுக்கு. சரிங்களா? எல்லா பொருளும் சேரணும். தேவையான அளவு அஞ்சரை பெட்டின்னு ஒன்று இருக்கும். நம்ம மருதுமலை குருஜி ஐயா சொல்லுவார். நான் ஐயாவுடைய மாணவர், இந்த இடத்துல சொல்லிக்க பெருமைப்படுறேன். சரிங்களா? இதுவரை 36 குருமார்களிடம் படித்திருக்கிறேன். இன்றும் படித்து கொண்டிருக்கிறேன் 37வது குருவிடம். சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம், என்னுடைய கான்ஃபிடென்ட்டும் சரி, நான் ஜோதிடத்துறைக்கு சொல்ல வேண்டிய விஷயமும் சரி, என் இறுதி நாள் வரை ஜோதிட மாணவனாகவே இருப்பேன். ஆய்வு மாணவனாக, கற்றலோடு நில்லாமல். சரிங்களா? கற்றலோடு நில்லாமல் ஆய்வு மாணவனாக. அடுத்து என்னுடைய பெரிய இலக்கு மரியாதைக்குரிய சோமசுந்தரம் ஐயாவின் மாணவராக ஆக வேண்டும் என்பது விரைவில் இணைவேன் என்று கூறிக்கொண்டு, சரிங்களா, ஏன்னா என்னுடைய கனவு அவரு. இன்னைக்கு அவர் பக்கத்துல நிக்கிறேன் அப்படின்னா பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த பாக்கியம். சரிங்களா? நான் ஒவ்வொரு அவரோட வீடியோவும் பார்த்து ஒரு விஷயத்த நான் எடுத்து வைப்பேன். ஸோ அந்த ஷேர் மார்க்கெட்ல அவர் கொடுக்குற விஷயம், அந்த கணிப்பு, சரிங்களா, அபரிமிதமானது. சொன்ன மாதிரி விழும். இன்னைக்கு ஏறுனா ஏறுது. நானா ஷேர் மார்க்கெட் பண்ணதே இல்லை, வாட்ச் பண்ணுவேன். அந்த அப்சர்வேஷன் என்னை வேற லெவலில் கொண்டு போயிடுச்சு. இதுவரை எனக்கு ஷேர் மார்க்கெட் பண்ணணுங்கிற எண்ணம் இல்லை. ஆனால் இவர் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஏன் என்னால் முடியாது கேது. ஸோ நமக்குள்ள ஒரு ஞானம் இருக்குது, அதை செய்வோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிருக்கு. ஸோ ஐயாவுக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிராண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு படத்தில் ஒரு சமீபத்தில் வந்தது, எதுக்கு எடுத்தாலும் அந்த படம் பேர் கூட வர மாட்டேங்குது, சொல்லலாமே. என்னங்க? வாரிசு இல்லைங்கய்யா, அவரு கன்னட நடிகர். சரிங்களா? ஸ்டைல் வருங்களே, இந்த கழுத்தை வச்சு போதுவாரு, அவருடைய பேர் என்னங்க? சரி, வரல. என்னம்மா? புரியலம்மா? அல்லு அர்ஜுனா? கரெக்ட் பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டீங்க. அவரோட படத்துல தான் பிராண்டுன்னு ஒரு ஸ்டைல், கழுத்து கத்தி வைக்கிற மாதிரி கையை தடவுவாரு. அந்த மாதிரி இந்த பிராண்டுங்கிற பேரு எல்லாருக்கும் சாதாரணமா கிடைக்காதுங்க. இன்னைக்கு ராஜநிலை ஒரு பிராண்டு, நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். சரிங்களா? ராஜநிலை ஜோதிடத்துறையில ஒரு பிராண்டு. அப்படி பிராண்டு வாங்கின கம்பெனிகளோட பேரெல்லாம் சொன்னோம்னா, ராஜநிலையோட கூட்டு எண் 16, இன்னைய தேதி 16. பாருங்க, ஐயா ஒவ்வொரு விஷயத்தையும் மேட்ச் பண்ணும்போது அவர் ரொம்ப டெக்னிக்கலா அனலைஸ் பண்றாரு. தேதி இன்னைக்கு 16, ராஜநிலை நம்முடைய கலையோடைய பெயரும் 16. சரிங்களா? அதே போல சோனி, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் பொருளில் நம்பர் 1 பிராண்டு சோனி. எந்த டிவி எடுத்தாலும் எத்தனை பிராண்ட் வந்தாலும் அவங்கள அடிச்சுக்க ஆள் கிடையாது. சரிங்களா? அந்த சோனியோட கூட்டு எண் 16.
ராம்கோ சிமெண்ட் கட்டுமானத் துறையில் அவங்களுடைய கூட்ட எண்ணும் 16 தான். இந்த 16 எவ்வளோ வலிமையானதுன்னு பாருங்க. இந்த முதல் துவக்கம், முதல் கருத்தரங்கு நான் முதல்ல ஐயாவுக்கு நன்றி சொல்லியிருக்கணும். இந்த 16ஆம் தேதி துவக்கம்ங்கிறது பொருத்தங்களில் 10 சொன்னாங்க, சரிங்களா? செல்வங்களில் 16 சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மற்ற எண்களை கொடுக்கல. அப்போ 16 பேரும் பெற்று வாழ்கன்னு சொன்னாங்க. ஒருவேளை ஐயா 16 இன்னைக்கு தேர்ந்தெடுத்தாரா தெரியல. ரொம்ப அற்புதமான தேதி, ரொம்ப ரொம்ப சிறப்பும் கூட, சரிங்களா? நோக்கியா பிராண்டு, அடுத்ததான் நோக்கியா, அதோட கூட்ட எண்ணும் 16 தான். இது போல எம்ஆர்எஃப் 14 நன்மை உண்டு, சரிங்களா? இந்த எம்ஆர்எஃப் பிராண்டுக்கு வைக்கிறதுக்கு முன்னே அவர் கையில் கேபிட்டல் கிடையாது. அவரோட ஹிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும். அவர் ஒரு அடிப்படை தொழிலாளி, சரிங்களா? அடிப்படை தொழிலாளி. பயங்கர போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு நிறுவனத்தை உருவாக்குனாரு. எனக்கு என்னோட மொபைல் நம்பரில் 2ஆம் பாவத்தில் 14. அதற்கு முன்பு வரை என்னுடைய அத்தியாவசிய வாழ்க்கைக்கு எனக்கு பணம் கிடையாது, சரிங்களா? சம்பாதிக்க தெரியாமல் இல்லை, நம்பிக்கையால் வாழ்க்கையை தொலைத்தவன் நான். சில துரோகிகளால் வீழ்த்தப்பட்டேன். அந்த இடத்துலேருந்து எனக்கு மீட்டு கொடுத்தது இந்த 14, சரிங்களா? இன்று என் வாழ்க்கைக்கு இந்த 14 பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அதை விட பெரிய உயரத்துக்கு போகணும், அடுத்த நம்பர் வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு பிரபஞ்சம் ஃபர்ஸ்ட்ல கொடுத்த நம்பர், எனக்கு கொடுத்த நண்பர் எதிரில் இருக்காரு, சரிங்களா? இன்று அவரோடு நிற்பேன் நான் எதிர்பார்க்கல, சரிங்களா? ஸோ அடுத்ததா டாட்டா 10 பொருத்தங்கள் 10. ஒரு டாட்டா நிறுவனத்தோட அத்துணை துறையிலையும் அவர் 10 துறையெல்லாம் நிற்கலைங்க, பல நாடுகளில் பிரான்ச் வச்சிருக்காரு. எப்படி? பல நாடுகளில் பிரான்ச் வச்சிருக்காரு. ஸோ நம்ம எல்லாம் அம்பானி பெருசாக சொல்லிட்டு இருக்கோம். இவர் செலவு பண்ண பணத்தில் செதறி விழுந்த பணம் அம்பானியோடது, சரிங்களா? செதறி விழுந்த பணம் தான் அம்பானியோடது. அப்படி ஒரு நபர் இந்தியாவில் பிறந்திருக்கிறார், இந்தியாவிலே வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையில் இந்த 10 அப்படிங்கிறது பூரண நன்மை உண்டு. அவர் வாழ்க்கையில், அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் தோத்திருக்கலாம், சரிங்களா? ஆனால் சரித்திரம் போற்றும் அளவுக்கு இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்திருக்கிறார். யோசிக்க வேண்டிய விஷயம். நிறைய தோல்விகளுக்கு பின்னாடி தாங்க தியாகம் இருக்கும். அந்த தியாகி ரத்தன் டாட்டா. அவர் இறந்ததற்கு இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் நம்ம இந்தியன் என்ற பெருமையை நம்ம அடைகிறோம் அப்படின்னா அதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம், சரிங்களா? ஸோ பார்ப்போம். அடுத்து அவரால் பல லட்சம் குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு, சரிங்களா? நீங்கள் டாடா கம்பெனி நிறுவனத்துக்குள்ளே ஒருத்தர் வேலைக்கு போயிட்டா செட்டில்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு டாட்டாக்குள்ளே போனவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அர்த்தம் தெரியும். அப்படி ஒரு சேஃப்டி இருக்கும். கியூபா கண்ட்ரியில் பிறந்தவங்க, அவங்களோட அத்தனை தேவையும், குட்டி நாடு, நம்ம தமிழ்நாடு அளவுக்கு கூட கிடையாது, சரிங்களா? அவங்க நாட்டில் அவங்களுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் அந்த ரால் காஸ்ட்ரோ, பிடல் காஸ்ட்ரோ சகோதரர்கள் அந்த நாட்டு மக்களுக்காக அவ்வளோ விஷயத்த கொடுத்தாங்க. எல்லாமே நாட்டுடைமை ஆக்கிட்டாங்க. முதல் தரமான கல்வி, நாடெங்கும் உள்ள மக்களுக்கு முதல் தர சிகிச்சை, இப்படி அடிக்கிட்டே போகலாம், சரிங்களா? கல்வியை இலவசமாக கொடுத்தாங்க, மருத்துவத்தை இலவசமாக கொடுத்தாங்க. இந்த மாதிரி பல சாதனை மனிதர்களுக்கு சில எண்களை சொல்லிட்டு போகலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஊரின் பெயர்களில் ராஜநிலை எண்கள் செய்த அற்புதம் அப்படிங்கிற தலைப்பில் சொல்ல வரேன். சேலம் அப்படிங்கிற ஊரோட அல்லது மாவட்டத்தோட கூட்டு எண் 16. இன்று தமிழகத்தில், ஏன் நம்ம சொல்லப்போனால் வேர்ல்டு வைடு எடுத்துக்கலாம், சரிங்களா? அந்த 16 அசுர வளர்ச்சி. அந்த சேலத்திலிருந்து ஒரு விவசாயியின் மகனாக பிறந்த நான், அரசியல் கட்சி சாராதவன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வாக்களிப்பது மட்டும்தான் என்னோட கடமையை தவிர இந்த கட்சி நான் பெருமைப்படுத்திக்கிறதுக்கு சொல்லலை. ஒரு விவசாயியும் நாடாள முடியும் அப்படிங்கிற அமைப்பில் அவர் போயிட்டு ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்து இந்த சேலம் மண்ணுக்கு சொந்தக்காரர் முதல்வர் ஆனார். அதுவே ஒரு முதல் பெருமை, சரிங்களா? ஸோ அந்த சேலம் மாவட்டத்தோட கூட்டு எண் 16, ஓகேங்களா? அடுத்தது பவானி. இந்த மண்ணோடைய பெயரோட ஊருடைய கூட்டு எண்ணும் 16 தான், சரிங்களா? இந்த சங்கமேஸ்வரர் ஆன்மீக பாதையில் ஐயப்ப பக்தர்கள் பாருங்க, காலையில் கோவிலுக்குள்ளே போனோம், கோவிலுக்குள்ளே நுழைய முடியல. நேராக சபரிமலைக்கு மாலை போட்டவங்க ஏன் சபரிமலைக்கு போகல? சங்கமேஸ்வரர், சரிங்களா? இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாரும் ஜோதிடர்கள், சங்கமமாகி இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெருமையோடு இந்த மண் இருக்குது. ஸோ அந்த 16 சிறப்பான எண்ணு. பவானி மண்ணுக்கும் பெருமை, எனக்கெல்லாம் பெருமை கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா, அல்லது என்னை உலகறிய செய்ததுன்னா இந்த மண்ணு தான், இந்த குருநாதர் தான். எங்கே வேணும்னு சொல்லுவேங்க, கான்ஃபிடென்ட்டாக என்னால் சொல்ல முடியும். நான் எத்தனை துறை படிச்சிருந்தாலும் என் பெயருக்கு முன்பு ராஜநிலை ஜோதிடர் என்ற பெயரே இறுதி வரை இருக்கும், சரிங்களா? உறுதியாக சொல்லிக்கிறேன், சரிங்களா? அடுத்ததா
நாடுகளின் பெயர்களில் சரிங்களா, நம்ம இந்தியாவோட கூட்டு எண் 12 சரிங்களா. அதே போல கட்சியின் பெயர்ல டிவிகே, நம்ம விஜய் அவர் துவங்கின கட்சி, அவருடைய டிவிகே சிம்பிள் கூட்டினீங்கன்னா 12 தான். ஓகேங்களா. அதே போல தேச தலைவர்கள் அப்படிங்கிற பெயர்ல சரிங்களா எத்தனையோ தலைவர்கள் வந்தாங்க, இந்தியாவை ஆண்டாங்க. உலகம் திரும்பி பார்த்த தலைவர்கள்ல மோடி அப்படிங்கிற பேரு உலகத்தை, நம்ம இந்தியாவை மட்டும் இல்லை, இந்திய அரசியல்வாதிகளை மட்டும் இல்லை, உலக நாடுகளை பூரா திரும்பி பார்க்க வச்சது. அந்த பெயருக்கு, அந்த சுருக்கெழுத்துக்கு சொந்தக்காரரும் கூட்டு எண் 16. அப்போ 16 எவ்வளோ பவர்ஃபுல் பார்த்துக்கோங்க, எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் பார்த்துக்கோங்க சரிங்களா. அடுத்து இந்த பாரத பிரதமர் டி மாஸ்டர் சரிங்களா, அவரும் நாடாள முடியும் நிரூபிச்சாரு. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3வது முறை. இங்க உட்கார்ந்து இருக்கிறது 3 குருமார்கள். எப்படிங்க, நம்ம கண்ணெதிரில் இருக்கிறது 3 குருமார்கள், குரு பிரம்மா விஷ்ணு. அந்த 3 பேரும் 3 துறையில ஜாம்பவான்கள். ஐயாவோட தாந்திரிக வகுப்புல நேரில் படிக்கும்போது பார்த்தேன், அவரெல்லாம் ஐக்கியம் ஆயிட்டாருங்க, அது வேற லெவல் சரிங்களா. எனக்கு இதெல்லாம் அடிப்படை அமைச்சு கொடுத்த, நான் 2003 ஜோதிடத்தை தொட்டேன், திரும்ப 2008 மறு டச்சப் பண்ணேன், என்னை நிலைக்க விடலை. வாழ்க்கை என்னங்கிறத கற்றுக் கொடுக்குறவரெல்லாம் அடி அடி அடி, ஓடு ஓடு. ஒரு பழமொழி அருமையாக சொல்லலாம், அது பழமொழி அல்ல, பாடல், சிவபாடல்ல ரொம்ப வலிமையான பாடல், நான் அதிகம் நேசிக்கிற பாடல். ஓடி 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 உட்கலந்த சோதியே, நாடி 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 நாட்களும் தொலைந்து போய். அந்த பாடலுக்கு அர்த்தம் இருக்கு பாருங்களேன், அது தேடல் உள்ளவங்களுக்கு தான் தெரியும், வெளியில வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு எதுவும் புரியாது. நீ எதுவாக நேசிக்கிறாயோ அதை அடையும் வரை உம்மிடம் தேடல் இருந்தால் உனக்கானதை இறைவன் கொடுத்தே தீருவான். நான் இந்த தேதியில பிறந்தேன், இந்த நட்சத்திரத்துல பிறந்தேன், இந்த ராசி, இந்த லக்கணம், எனக்கு 8ல் உட்காந்துட்டாரு, 7.5 சனி நடக்குது, எதுனா நடக்கட்டும், நீயா இரு, உன்னுடைய உழைப்பை நம்பு, உன்னுடைய தேடலை நம்பு, உனக்கு வாழ்க்கை உண்டு சரிங்களா. எதுக்காக அப்படின்னா, அந்த மாதிரி தேடினார் ஐயா. இதை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அவர் தேடினாரு. நான் தேடிட்டு இருந்தோட தேடலோட வெளிப்பாடு என்னவோ ஐயா கிட்ட கொண்டு வந்து என்ன சேர்த்துச்சு. ஸோ இது என்னுடைய இன்னைக்கு அங்கீகாரத்துக்கு, உங்க முன்னாடி பேசுறதுக்கு பிரபஞ்சம் கொடுத்த பிச்சை, புரியுதுங்களா. எப்போ மண்ணா இருக்கணும், நேராக சொல்றேன் எல்லாரும் முன்னாடியும். நான் இறந்திருந்தா 7 வருஷம் ஆயிருக்கும். எப்படிங்க, இறந்திருந்தால் 7 வருடம் ஆயிருக்கும். வாழ்க்கையில ஒரு தொய்வை சந்திச்ச போது, வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைச்ச இடத்துல மறுசுழற்சி எனக்கு, நான் சைவத்துக்கு மாறியதும் ஜோதிடத்தை மீண்டும் தொட்டதும் அப்படிங்கிறதுல பெருமைப்படுறேன். இந்த ஜோதிடத்துறைக்காக சேவையாற்றணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய சேவை தொடரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த டிவிகே கட்சியோட இன்னொரு நாட்டோட பெயரில் ஒரு விஷயம் சொல்லிட்டேன். இந்தியா அப்படிங்கிற பெயருடைய கூட்டு எண் 12 சரிங்களா. இடையில சப்ஜெக்டுக்கு வெளியில போகிறோன்னு நினைக்காதீங்க, நான் சப்ஜெக்டுக்கு வந்துடுறேன். இந்தியாவுடைய கூட்டு எண் 12. ஐயா சொன்னார் சூரியன் சந்திரன் சரிங்களா. உலகத்துக்கு சூரியனும் சந்திரனுமாக இருந்து, தமிழ் கலையில், தமிழ் தெய்வத்தில் சிவனும் பார்வதியுமாக இருந்து, தமிழ் கடவுள்ல முதன்மையானது போல இந்திய தேசம் 12 கையகத்தில் வைத்திருக்கிறது. அது குரு என்ற 3ஆம் எண்ணை குறிக்கும். உலகை ஆளக்கூடிய வல்லரசு நாடுகளில் அசுர வளர்ச்சியில் இருக்கிறது இந்தியா சரிங்களா. ஆனா இதோடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்துறதுக்கு பல நாடுகள் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் நம் நாட்டை நேசிக்க வேண்டும். தலைவர்கள் 1000 தவறு செய்யலாம். ஒரு இந்திய நாட்டில் பிறந்ததுக்காக மனிதர்களா நாம் எதையா செய்யணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். காலம் மாறும், தீர்ப்பு மாறும் சரிங்களா. அரசியல் கட்சியில ஒரு ஆக்டரா இருந்து டிவிகே கட்சியோட விஜய், அவருடைய கூட்டு எண்ணும் 12 தான். இந்தியாவோட அதே கூட்டு எண்ணில் வராரு. இந்த 200 கோடி ரூபாய் சம்பளம் எனக்கு கிடைச்சா நான் விட்டுருக்க மாட்டேங்க. எப்படி சாதாரணமாக அவருக்கு ஒரு சினிமாவுக்கு 200 கோடி, நம்மலாம் ஒரு கிளைண்ட்டை பார்க்கும்போது எவ்வளோ எஃபர்ட் கொடுத்து பேசுகிறோம். ஆனால் அவ்வளோ பெரிய சம்பளத்தை தூக்கி போட்டு தேசத்தை அல்லது மக்களுக்காக சேவை செய்கிறேன்னு வந்திருக்காரு. அந்த முயற்சிக்கு பாராட்டுக்கள் சரிங்களா. எப்பவும் சொல்கிறேன், நான் அரசியல் கட்சி சாராதவன் தான், நீங்கள் அதுக்காக முத்திரை குத்திடாதீங்க சரிங்களா. அடுத்ததா, இந்த நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளின் பலன்களில் ஒரு சில விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். பர்த்துங்கிற வார்த்தை அதோட கூட்டு எண் 14 சரிங்களா. நன்மை உண்டு. எவர் ஒருவர் பிறந்தாலும் நன்மை பெறுவதற்கே பிறக்கிறோம். எந்த ஜீவராசியும்
சரிங்களா? தீமை அடைவதற்கு பிறக்கவில்லை. நல்ல முழுமையா நம்புங்க. காரணம் என்ன அப்படிங்கன்னா, இந்த நன்மை பிறப்புங்கிறது ஒரு சூரியன் ஒரு ராகு சேர்ந்து புதனாக மாறுவார். இந்த வாழ்க்கை பாடத்துல கற்றுக்கொள்வதே புதன். சரிங்களா? கற்றுக்கொள்வதே புதன். இந்த புதனை முழுமையாக பயன்படுத்தி பக்குவத்தோடு நீங்கள் வழிநடத்தி சென்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் எங்களைப் போல மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லும் இடத்திலோ அல்லது ஜோதிடம் மட்டுமல்ல எந்த துறையானாலும் ஜொலிக்க முடியும். அதற்கு புதன் அவசியம். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ட்ரை, அதாவது முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். இந்த ட்ரையோட கூட்டு எழுத்து 17ங்க. சரிங்களா? பல்வேறு சோதனை வரும். முயற்சி செஞ்ச உடனே யாருக்கும் வெற்றி வந்துடாது. யாருக்குமே வெற்றி வந்துடாது. அந்த வெற்றி வரணும் அப்படின்னா முதல்ல நமக்குள்ள அந்த விடாமுயற்சிங்கிற தன்னம்பிக்கை, தேடல், அதுக்கான உழைப்பு, அர்ப்பணிப்பு, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் எப்பவுமே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து பேச மாட்டேன். சில விஷயங்கள் சொன்னாதான் புரியும். புரியுதுங்களா? அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணேன். சும்மா ரஃப் சீட்டில் பஸ்ஸில் வரும்போது எழுதிட்டு இருந்தேங்க. சரிங்களா? ஏன்னா எனக்கு எப்பவுமே ஃப்ளோவில் பேசினா தான் பிடிக்கும். சரிங்களா? ஸோ ஓகே, இருக்கட்டும். இப்போ அந்த ட்ரைங்கிறது 17, பல்வேறு சோதனை. இந்த சோதனையை கடந்தால் நீங்களும் சாதனை செய்யலாம். கேதர், ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம முயற்சி பண்ணுறோம், அதுலேருந்து ஒரு படிப்பினை கற்றுப்போம். அந்த வார்த்தையுடைய பெயர் கேதர். அதே போல் அனலைஸ், ஆராய்ச்சி, இதுவும் 20ஆம் என்னதான் சொல்லும், திடீர் யோகம். இந்த ஆய்வு மனப்பான்மையில் அந்த தேடலோடு இருப்பவர்கள் நிச்சயம் திடீர் முன்னேற்றம் அடைவார்கள். இங்கேயும் சொல்லிக்க விரும்புகிறேன், ஐயாவும் ஆய்வு பண்ணுறாரு, நம்மளும் ஆய்வு பண்ணணும். அப்போதான் முன்னேற்றம் அடைய முடியும். சரிங்களா? எந்த ஜோதிடரும் தன்னுடைய வாடிக்கையாளர்களிடம் பேசும் பொழுது எடுத்த உடனே ஒரு பலனை சொல்லி தவறா அவப்பெயரும் அவச்சொல்ல வாங்க வேண்டாம். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். உங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட், இது இவருக்கு சரியான பாயிண்ட்னு தோணும், அந்த ஒரு பாயிண்ட்டை கொடுங்க. அவர் அமைதியாக நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் தலையாட்டுவார். அந்த சொல்கிற பாயிண்ட்டாக அந்த ஒரு பாயிண்ட் இருக்கணும். இதுதான் உங்களுக்கு நான் வைக்கிற வேண்டுதல். சரிங்களா? அதே போல் இந்த கேதர் சொல்லிட்டோம். முன்ன சொல்லியிருந்தேன் பெயின், அந்த வலி இழந்தவர்களுக்கே தெரியும். அந்த பெயினோட கூட்டு எண் 15, பொருள் விரயம். யாரெல்லாம் பணத்தை விரயம் பண்ணாலும் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்குங்களா? வலிங்கிற ரணம் இருக்கும். அதை யாரிடமும் சொல்ல முடியாது. மனைவி சொன்னால் சிரிப்பாள், தாய் சொன்னால் வெறுப்பாள். புரியுதுங்களா? பிள்ளை சொன்னால் விட்டு விலகுவார். எல்லாம் கடந்த பின்னாடி ஒரு விஷயம் கிடைக்கும், கெயின். அந்த கெயினுக்காக தான் நம்ம சுற்றி இருக்க கூட்டம் எல்லாம். புரியுதுங்களா? அந்த கெயினுக்காக தான் நம்ம சுற்றி இருக்க கூட்டம். நம்ம நினைக்கிறோம் ரிலேஷன்ஷிப், பாண்டிங், இது எல்லாமே மணி, இதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அப்போது அந்த விஷயம் கெயின் வேணும் அப்படின்னா அப்போ தான் ஒரு மனிதன் பூரணத்துவம் அடைகிறான். பணம் இல்லாத மனிதன் பிணத்திற்கு சமமானவன். சரிங்களா? எல்லோரும் பணத்தை சம்பாதிக்கணும், பணத்தை முறையாக பயன்படுத்தணும். சம்பாதித்த பணத்தை உரிய இடத்தில் பக்குவப்படுத்தி சேமித்து வளர்ச்சி அடையணும். இது இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. சரிங்களா? சம்பாதிப்பது திறமை இல்லை, சம்பாதித்த பணத்தை காப்பதே திறமை. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க பணம் எப்போனாலும் சம்பாதிச்சிருவோம், முடிஞ்ச 100 ரூபா சம்பாதிச்சு காமிங்க. 100 ரூபா இங்கே உட்காந்துருக்கவங்க கிட்ட யாருக்கிட்டே வாங்குங்க. அப்படி கொடுக்குறாருன்னா அவர் இன்னொரு அதே தவிர பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். யாருக்கிட்டே பணம் அவ்வளோ சாதாரணமாக வராது. முறையான உழைப்பும் அணுகுமுறையும் இருந்தால் மட்டுமே பணம் வரும். சரிங்களா? நான் சமீபத்தில் நான் எப்பவுமே ட்ராவல் பண்ணும்போது நிறைய விஷயத்த வேடிக்கையாக பார்த்துட்டு வர மாட்டேன். அங்கேருந்து ஒரு விஷயத்தை எடுப்பேன். அப்படி பார்க்கும்போது சமீபத்தில் ஒரு லாஸ்ட் ஒரு 10 நாளுக்கு முன்னே கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் போயிருந்தேன். கிருஷ்ணகிரி போகும்போது, ஒசூர் போகும்போது, ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போகும்போது கிருஷ்ணகிரியில் நடக்கும்போது அந்த இடத்துல எல்லா ஷோரூம்லேயும் வண்டி இருந்தது, செகண்ட்ஸ் வண்டிங்க. ஐயா, நிறைய பேர் பண்ணுற தவறு, ஒரு வண்டி நம்ம கையிலேருந்து வெளியே போகுதுன்னா அந்த நம்பரில் ஏதோ தவறு இருக்குது அல்லது நமக்கு அது மேட்ச் ஆகாமல் இருக்குது. எப்படிங்க? நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த வண்டி நமக்கு மேட்ச் ஆகாமல் இருக்குது அல்லது அதில் ஏதோ எதிரான ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் நம்மளை விட்டு அந்த வண்டி வெளியே போகுது. அப்படி பார்க்கும்போது அந்த தெருவில் நிறுத்தி இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமும், அந்த ரீட்டைல் ஷாப்பில், செகண்ட் சேல்ஸ் ஷாப்பில் பார்க்கும்போது எல்லா வண்டியுமே 80% நெகட்டிவ் வண்டி. மேஜராக நான் பார்த்ததில்ல, எனக்கு ரொம்ப வலிச்சது. 44, 24, 23, எப்படிங்க இந்த நம்பர்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. கேட்டால் இந்த நம்பரை தான் டிஸ்பிளேவில் ஃபஸ்ட்டு வைக்கிறோம். அந்த கடைக்காரர்கிட்ட போய் பார்க்கலான்னு கேட்குறேன். அவர் கேட்கும்போது சொல்கிறாரு, ஐயா இந்த வண்டி வந்ததுக்கு அப்புறம் தாங்க வண்டி ஓடலைங்கிறாரு. எப்படிங்க? அந்த வண்டி எடுத்து வச்சதுக்கப்புறம்
வண்டி மூவ் ஆக மாட்டேங்குதுங்கிறாரு. நான் ஒருத்தருக்கு மட்டும் நானா வாலின்ற சொல்லிட்டு வந்தேன், இந்த வண்டியை தூக்கி கடைசியில் போடுங்க, மற்ற வண்டியை தூக்கி முன்னாடி போடுங்க, இந்த வண்டி ஃபர்ஸ்ட் சேல் ஆகும்னு சொன்னேன். சேலஞ்சு பண்ணி சொல்லிட்டு வந்தேன். அதே போல வண்டி சேல் ஆயிடுச்சுன்னு மறுநாள் என்னை கூப்பிட்டு சொன்னாருங்க. அப்போ எண்கள் நம்மை ஈர்க்கிறது, எண்களே நம்மை ஆள்கிறது. நம்ம எண்ணத்தை மாத்தினா, சரிங்களா, எண்ணத்தை மாத்தினா எண்களோடு பயணிக்கலாம். எண்களையும் எழுத்தையும் மாற்றினால் உயரிய வாழ்வு வாழலாம். இவ்வளவுதான் இந்த என்னோட கான்செப்ட். ஓகேங்களா? இந்த 18 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குங்க. எல்லாம் பால், 44 கண்ணிருந்தும் பலனில்லை. ஸோ 44 எல்லாருக்கும் தவறு பண்ணுமா? இந்த இடத்துல நான் ஒரு உண்மையை சொல்றேன். எல்லாருக்கும் 44 தவறுன்னு சொல்ல மாட்டேன், எல்லாருக்கும் 18 தவறுன்னு சொல்ல மாட்டேன். அவர் பிறப்பு ஜாதகத்தில் அவருக்கு அமைப்பு என்னவா இருக்கும்? சார் 80% நல்லது பண்ணும், கடைசி 20% கழட்டி விட்றோம். அப்போ அது நல்லதா கேட்டதா முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் 10 நாள் வயிறார பிரியாணி சாப்பிட்டேன், இப்போ 3 நாளாக பட்னியாக இருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம்? எப்படிங்க? அது வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடையாது. அப்போது பயன்படுத்துகிற இடத்துல நமக்கான எண் பொருந்துதா அப்படிங்கிறத அதிக கவனம் பண்ணணும். ஒருத்தருடைய பெயர் எண், ஐயாவுடைய ஒரு எழுத்து அவருடைய வாழ்க்கையை மாற்றுச்சு. எப்படிங்க? ஒரே ஒரு எழுத்து ஒரு வாழ்க்கையை மாற்றுச்சு. ஆனால் இந்த ஒரு எழுத்து மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாதவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் வருமா அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்த லட்சுமியை நம்ம வெளியே நின்று நிறுத்தி வச்சுருக்கோம். இவ்வளோதான் விஷயம். எப்படிங்க? நம்ம வீட்டுக்கு வந்த லட்சுமியை நீங்கள் அங்கேயே இருமா, உள்ளே வந்தால் நான் ரெடி ஆகிடுவேன், நீ வெளியே இருந்தனா நான் கஷ்டப்படுவேன். இந்த வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதே போல் செல்ஃபோன் எண்கள் பயன்படுத்துகிறோங்க. சரிங்களா? உலகத்திலே ஒரு மனிதனுக்கு 3 தேவை. எல்லாரும் சொல்லுவோம், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். இதை நீ சொல்ல தேவையில்லையா? நிறைய பேர் சொல்லிட்டாங்க, மக்கள் கேட்கலாம். ஆனால் 4வதா ஒன்று இருக்குங்க. நம்ம இயக்கும் செல்போன் எண், நாம் இயக்கும் செல்போன் எண் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம இயக்கக்கூடிய செல்போன் எண். அப்போது எப்போ நமக்கான எண்ணை தேர்ந்தெடுக்கிறோன்னா, ராஜநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ நம்ம இயக்குறோம், அதுக்கு முன்னே அது நம்மளை இயக்குது. அப்போ தவறான எண் இருக்கும்போது, சரிங்களா, தவறான எண் இருக்கும்போது ஜாதகருங்கிற ஸ்தானத்துலேயோ ராஜநிலையில் 6 விதத்தில் பலன் பார்க்குறோம். ஸோ சொல்லப்போனால் இப்போ நான் ஒரு 10-15 மெத்தடில் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் ஐயா கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு, பேசுவோம். ஒரு மீட்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவோம். ஜாதகர், குடும்பம், தொழில், சொத்து, பிள்ளைகள், ஜாதகர், மனைவி, தொழில், சொத்து, பிள்ளைகள், குடும்பம். சரிங்களா? இப்போ 1ஆம் பாவம் 1க்கும் 7க்கும் தொடர்பு, 2க்கும் 8க்கும் தொடர்பு, இப்படி கொண்டு வருவோம். அப்போ திரும்ப அந்த 6க்குள்ள சுழற்சி ஆகிடும். சரிங்களா? திரும்ப திரும்ப சுழற்சி ஆகும். அப்படி பார்க்கும்போது லக்கண எண் சரியில்லை என்றால், ஜாதகருடைய எண்ணை முதல் 2 இலக்கம் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை சரியில்லை தான். சார் கூட்டு எண் சிறப்பாக இருக்குது சார், நான் நல்லா வாழணும்ல சார். வாழ்வீங்க, உங்களால் வாழ முடியாது, குடும்ப உழைப்பில் வாழ்வீங்க. எப்படி? குடும்ப உழைப்பில் வாழ்வீங்க, உங்கள் உழைப்பில் வாழ முடியாது. அல்லது நீங்கள் லாஸ் பண்ணியிருந்தா குடும்பம் உங்களை சேவ் பண்ணி கொடுத்துருக்கும், காப்பாற்றியிருக்கும். ஸோ ஒவ்வொரு பாவத்திலும் ஒவ்வொரு எண்களும் அதிநுட்பமாக அதிக கவனம் செலுத்தி நாம் ஆராய்ச்சி பண்ணி நமக்கான எண்களை புகுத்திக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக வாழலாம். அதாவது இதில் பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லாம் ஒவ்வொரு விஷயமா நம்ம பண்ணிட்டு வரோம். என்னோட கிளைண்ட்டுக்கு ஒருத்தருக்கு நான் ஒரு நம்பர் கொடுத்தேங்க. ரொம்ப நாள் மருத்துவம் பார்த்துட்டு இருந்தாரு. அவருடைய மருத்துவம் பார்த்த விஷயத்துல மருந்து மாத்திரை வேலை செய்யல. பல வருஷம், பல வருட நோயாளி அவர். சரிங்களா? அவர் படுக்கிற கட்டிலோட சைஸை மாற்றணும், அளவில் கொடுத்தோம், அவருக்கான அளவில் செய்ய சொன்னோம் கட்டிலவே. சரிங்களா? போடுற பெட்டோட சைஸ் மாற்றணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தாப்புல இத்தனை மணி இத்தனை நிமிஷத்துக்கு உங்களுக்கு தாராபலன் ரீதியாகவும் 1-9 பாவ ரீதியாகவும் பொருத்தி கொடுங்க. இந்த மெத்தடில் உங்களுக்கு டைமிங் மாத்திரை எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்கன்னு கொடுத்தோம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு பேஷண்ட் பெட்டை மாற்ற வச்சு 3 மாசமாக படுத்துட்டு இருந்த ஒரு பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆகி வீட்டுக்கு வந்துருக்காரு. எப்படிங்க? 3 மாதம் ஒரே பெட்டில் படுத்துட்டு இருந்தாரு. இந்த பெட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது, ட்ரீட்மெண்ட் சப்போர்ட் பண்ணாது, பெட்டை மாற்றுங்கன்னு சொன்னோம். எப்படிங்க பெட்டை மாற்றுவாங்க அப்படின்னாரு. கேட்டு பாருங்க, எல்லாம் நான் டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு கேளுங்கன்னு சொன்னோம். சரிங்களா? ரொம்ப ஆர்கியூ பண்ணி ஐசியூவில் எப்படி பெட்டை மாற்ற முடியும்னு கேட்டாங்க. எங்களுக்கு மாற்றினா நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம்னா வெளியே போகிறோம், கேளுங்க, ஃபோர்ஸ் பண்ணோம், கேட்டோம், மாற்றணும். சரிங்களா? 3 மாசமா இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாதவர் அடுத்த 14வது நாளில் அவரா பசி எடுத்து தண்ணி வேணும்னு கேட்குறாரு. எப்படிங்க? அது வரல இம்ப்ரூவ்மெண்ட்டே கிடையாது. அடுத்த 14 நாளில்
எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது கொடுங்கன்னு கேட்குறாரு. அது வரலாம் ட்ரிப்பில் தான் கோமா ஸ்டேஜில் தான் இருந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். தட்டில் சாப்பிட்ற தட்டில் உணவுக்கு முன்னாடி தட்டில் எழுத சொன்னோம். அந்த மாதிரி எழுதியும் அவருக்கு வேலை செஞ்சுருக்கு. சரிங்களா? திருமணம் ஆகாதவர்களுக்கு 42, குழந்தை இல்லாதவர்களுக்கு 45, காதல் கைகூட 22. சரிங்களா? பணம் சகல வகையிலும் யோகம் வரணும்னா 20, 16. இந்த மாதிரி ஒரு சில எண்கள் அவரவர் ஜாதகத்திற்கேற்ப. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணுங்க. எல்லா நம்பரும் நல்ல நம்பர் தான். 7ஆம் நம்பர் ரொம்ப உயர்ந்த நம்பர். நீங்கள் ஞானத்தில், பக்தி மார்க்கத்தில், ஆய்வு மனப்பான்மையில் போகிறீங்க அப்படின்னா உங்களை சிறப்பாக இயக்கும். ஆனால் சோதனை வரும். அந்த சோதனையை உங்களால் தாங்கிக்க முடிஞ்சால் 7ம் இயக்கலாம். புரியுதுங்களா? 7ஆம் நம்பர் 77ல் மிகப்பெரிய சூட்சமும் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதை தாங்குற அளவுக்கு வயசும் பக்குவமும் இருக்கணும். எப்படி தாங்குற அளவுக்கு வயசும் பக்குவமும் இருக்கணும். இது இல்லாமல் நான் வந்து பெஸ்ட்டாக வாழணும், இந்த நம்பரை ஏற்கிறேன், அந்த நம்பரை ஏற்கிறேன், தயவு செஞ்சு தொடாதீங்க சார். வாழ்க்கைக்கு வேல்யூ கிடையாதுங்க. உங்களோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்டால் எனக்கு எல்லாரும் சொல்லுவாங்க. எந்த வேல்யூ? ப்ராப்பர்ட்டி கேட்குறீங்களா? நான் வச்சிருக்க கோல்டை கேட்குறீங்களா? என்னோட பேங்க் பேலன்ஸை கேட்குறீங்களா? இதெல்லாம் வேல்யூவே கிடையாது. சரிங்களா? அதை விட வேல்யூவான ஒன்று உங்ககிட்ட இருக்கு. ஸோ உங்கள் உசுறு, புரியுதுங்களா? எது போனாலும் சம்பாரிச்சிடலாம். ஆனால் உங்கள் உயிர் வாழுங்காலத்தில் உங்களுக்காக இல்லாமல் ஒவ்வொரு நாளையும் ஏதோ பேருக்கு வாழ்கிறோம், தியாகம் பண்ணிட்டு வாழ்கிற வாழ்க்கை தேவையா? யோசிச்சு பாருங்க. சரிங்களா? அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. ஸோ நம்ம நினச்சா மாற்றிட முடியும். இது எப்படி சாத்தியமான்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. ஐயா, முதல்ல நம்பணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஏற்கனவே ஒரு கருத்தரங்கில் பேசியிருப்பேன். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் சிறப்பாக ஒரு விஷயம் வரும். சரி, மைண்டில் வரல. மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போது நம்ம எந்த நம்பிக்கையில் உறங்குறோம் அப்படின்னா, சூரியன் அஸ்தமனமாக வராரு. சரிங்களா? பூனை தான் நினைக்குமா, கண்ணை இருட்டிங்கன்னா உலகம் இருட்டிடுச்சு. அதுதான் மனிதனோட இயல்பு. கஷ்டம் வரும்போது எல்லாரும் கண்ணை மூடிப்போம். கடவுள்கிட்ட போகும்போது இங்கேருந்து கடவுளை பார்க்க மணிக்கணக்கில் நின்று லைனில் போவோம். அங்கே கரெக்டாக தீபாராதனை காட்டும் போது கண்ணை மூடிப்பான். சரிங்களா? அந்த இடத்துல தான் மனிதன் வந்து விழிப்போடு இருக்கணும். இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல விழிப்போடு இருக்கணுங்கிறதுக்கு பிரபஞ்சம் யாராவது ஒருத்தர் மூலமாக ஒரு ரூல் எடுத்து கொடுக்கும். எப்போ ஒரு பின் பாயிண்ட் கிடைக்கும். அந்த பின் பாயிண்ட் என்னவா இருக்குன்னு தேடுங்க. நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், அது என்னன்னு தேடுங்க. தேடுனா உங்கள் வாழ்க்கை மாறும். எப்படிங்க? அதை தேடுனா உங்கள் வாழ்க்கை மாறும். இதை தேடாமல் இருக்க வரலாம் உங்கள் வாழ்க்கை அப்படியே தான் ஓடிட்டு இருக்கும். சரியா? அப்போ இரவில் ஒரு சூரியன் ஓய்வுக்கு போகிறாரு மாலையில், மறுநாள் காலையில் நம்ம கண்டிப்பாக கண் விழிப்பும் நம்பி தான் தூங்குறோம். அதுக்கு வைக்கிற நம்பிக்கை நம்ம வாழ்க்கைக்கோ, நம்ம பெயருக்கோ, செல்ஃபோன் நம்பருக்கோ, அல்ல நம்ம சொல்கிற இந்த ஒரு முயற்சிக்கோ வைக்காத மனிதன் வாழ்க்கையில் எப்படி முன்னேற முடியும்? எப்படிங்க முன்னேற முடியும்? அது வந்து கண்ணை மூடிக்கிட்டு நம்ம கேட்ட கதை தான். ஸோ அதெல்லாம் வேண்டாம். நீங்களும் கொஞ்சமாச்சு முயற்சி பண்ணுங்க. ஒரு நிரந்தர கடனாளி, சரிங்களா? நிரந்தர கடனாளி சமீபத்தில் எனக்கு நண்பரானார். அந்த நபருக்கு இத்தனை மணி இத்தனை நிமிஷத்துக்கு எந்திரிங்கன்னு ஒரு டைமிங் கொடுத்தோம். சரிங்களா? அவரோட ஏடிஎம் பின் நம்பர் மாற்றி கொடுத்தோம். தினம் பணம் சம்பாதிக்கிறாரு. மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு. கம்மி கிடையாது. ஆனால் ஒவ்வொரு மாதமும் புதுசாக 1 லட்சம் கடன் வாங்குறாரு. இதை யாரா ஏற்றுக்க முடியுங்களா? காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நம்ம எண்கள் அடிப்படையில் ஐயா வந்து கிரக சேர்க்கை அடிப்படையில் கொடுத்துட்டாரு. நாடியும் ராஜநிலையும் கிட்டத்தட்ட நெருங்கினது தாங்க. புரியுதுங்களா? ராஜநிலைக்கும் ராஜநிலை எண்களுக்கும் நாடி ஜோதிடத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. எந்த கிரகம் எதை தொடுது, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுதான் நடக்கும். சரிங்களா? ஒரு கடன் வாங்கின தேதி, கடன் வாங்கின நேரம், இதையெல்லாம் எடுத்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம். சரிங்களா? எதை செய்யக்கூடாதோ, எந்த எண்ணெய் எந்த கிரகத்தை இயக்கக்கூடாதோ அதையே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு வர்றாரு. புரியுதுங்களா? ஸோ அதை மாற்றணும். அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. ரொம்ப நாள் அவர் கேட்டால் 100 ரூபா கடன் கொடுக்க மாட்டாங்க. எப்படிங்க? இனிமேலும் திரும்பவும் கடன் கொடுத்தா இவங்க கொடுக்க மாட்டான்னு ஒரு முத்திரை வச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஒரு மறுவாய்ப்பாக இருந்து கடந்த முகூர்த்தத்தில் அவருடைய மகனுக்கு திருமணம் அவர் சக்திக்கு சிறப்பாக பண்ணார். புரியுதுங்களா? இதுவே ஒரு சாதனை. ஏன்னா 100 ரூபா உன் பையனுக்கு பண்ண தகுதி இல்லாதவன் அவங்க குடும்பத்தில் அவங்கள வெறுக்கிறாங்க, நிராகரிக்கிறாங்க. அந்த மனிதர் இதை செஞ்சு அவரை நம்பி கொடுக்குறாங்க அப்படின்னா, என்னுடைய நம்பிக்கை, இறைவன் மீது வச்ச நம்பிக்கை, இந்த எண் அவருக்கு சப்போர்ட் பண்ணதுன்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்க? இந்த மாதிரி பல பேரோட ஜாதகங்களை, பல பேரோட ஆய்வுகளை உங்கள் முன் என்னால் சொல்ல முடியும். இது தற்பெருமைக்கல்ல,
ஜோதிடம் சார்ந்த புரிதலுக்காக தயவு செஞ்சு கவனிக்கணும். நிறைய பேர் கூப்பிடுவாங்க, கால் பண்ணிட்டு, சார் இந்த விஷயம் என் நம்பர் எப்படி இருக்குது, யார் பேசுகிறோம், எங்கேருந்து பேசுகிறோம், ஐயா ஒரு இந்த யூடியூப் ராஜநிலை டிவி வாயிலாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வேண்டுதல்கள். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் யாராக வேணா இருங்க, எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் கண்டிப்பாக விளக்கம் கொடுப்போம், எல்லா ஜோதிடர்களும் கொடுப்பாங்க. நீங்கள் எளிமையாக கேள்வி கேட்குறீங்க, அதுக்காகவே ஐயா நேரலை வச்சு பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரலையில் நீங்கள் கேட்டுக்கலாம், அல்லது நாங்களும் அதுக்குன்னு ஒதுக்குவோம், விரைவில் நேரலைக்கும் வர இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் கேளுங்க. நினைச்ச நேரம்லாம் கூப்பிட்டு 10 முறை கூப்பிடுறது, சார் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு கிளைண்ட்டு சரிங்களா, அவங்களுக்கு பேசவா உங்களுக்கு பேசவா, புரிஞ்சு பேசுங்க. அதே போல் யாரையும் நிராகரிக்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா எங்களுக்கு குருமார்கள் கற்றுக் கொடுத்ததை காட்டிலும் ஒவ்வொரு ஜாதகமும் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறது. அந்த பெரிய குரு நீங்கள் தான். அப்போ உங்களை நாங்கள் நிராகரிப்போமா? எங்களுக்கு என்ன லாபம்? எப்படிங்க, எங்களுக்கு என்ன லாபம்? ஸோ அதுக்கான அவகாசத்தை கொடுங்க. ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு கோணத்தில் சொல்லுவாங்க, புது புது விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்கும். ஒரு ஜாதகத்துக்கு, அதாவது ஒரு கருத்தரங்குக்கு வந்தால் ஒரு குருமார்கள் பேசுனா ஒரு பாயிண்ட் நம்மளை காப்பாற்றும், ஒரு கிளைண்ட்டுக்கு பலன் சொல்ல உதவும். ஆனால் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து வச்சு நம்ம பலன் சொன்னால் நம்ம கருத்துக்கு பெரிய வேல்யூ கிடைக்கும், அது துல்லியமாகவும் பலன் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அதுக்காக அவகாசம் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் எடுத்து கூப்பிட்டு விளக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், எதுவும் யாருக்கும் இலவசமாக கிடைத்து விடவில்லை, கவனமாக வச்சுக்கோங்க. சரிங்களா? சார் எதுக்கு எடுத்தாலும் பணம் கேட்குறீங்க, சார் ராஜநிலை நம்பர் 10,000 விற்கிது, ராஜநிலை நம்பர் 5,000 விற்கிது, எங்களுக்கு கொடுங்கன்னு நாங்கள் கேட்கல, எண்களை கொடுத்துறோம், நீங்கள் வாங்கிக்கோங்க. எப்படி உங்களுக்கான பேட்டர்ன் நம்பர் கொடுத்துறோம், நீங்கள் வாங்கிக்கோங்க. எங்களுக்கு தலைவலியே அங்கே தான். நம்பர் எடுக்கிறது கூட எங்களுக்கு சிரமம் கம்மி. ஆனால் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு போஸ்ட்பெய்ட்லேருந்து ப்ரீபெய்டு மாற்றி கொடுங்க, சரியா, எனக்கு இந்த ஸ்டேட்டில் இருக்குது, அங்கே போய் யார் வாங்குறது, இந்த வழியெலாம் எங்களுக்கு வேண்டாங்க, வழி தான் காட்ட முடியும், வழியை நாங்கள் அனுபவிக்க வரலை, புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ எடுத்து கொடுக்குறதும் உங்களுக்கான பலனை சொல்கிறது மட்டும்தான் எங்களுடைய வேலை. எந்த ராஜநிலை இல்லை, பொதுவாக எந்த ஜோதிடர்களையும், ராஜநிலை ஜோதிடர்களுக்கு மட்டும் சொல்லலை, ஜோதிடம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய யாரிடமும் தேவையில்லாத கேள்விகளை குறைச்சிக்கோங்க. உங்கள் சந்தேகம் என்னவோ அதை மட்டும் கேளுங்க. எல்லோருமே பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறார்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வாடிக்கையாளர் முக்கியம், வாடிக்கையாளர் நலன் மிக மிக முக்கியம். ஏன்னா வாடிக்கையாளர்களை ஜெயிக்க வைப்பதிலேயே எங்கள் வெற்றி, மற்ற துறை சார்ந்த ஜோதிடர்களுடைய வெற்றி இருக்கிறது என்று கூறிக்கொண்டு, இந்த ப்ராக்டிஸ் மோர் ப்ராக்டிஸ் ஒரு வார்த்தை இருக்குங்க, சரிங்களா? ப்ராக்டிஸ் மோர் ப்ராக்டிஸ், இதோட கூட்டு எண் 72. இந்த ப்ராக்டிஸுங்கிறது அனுபவம், அதுதான் கேது, நம்மளை பக்குவப்படுத்தும். இதுலேருந்து கிடைக்கிற அறிவு தான் சந்திரன், சரிங்களா? அது வெகு பாக்கியத்தை தரும். ஸோ ப்ராக்டிஸ் மோர் ப்ராக்டிஸ், கூட்டு எண் 72. இதுக்குடைய பலன் வெகு பாக்கியம் உண்டு. இது எல்லா வகையிலையும் அற்புதமான பலன் தரும், முதலாளித்துவத்தை தரும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணு. அதே போல் எவரி ஃபெயிலியர் கோ டு சக்ஸஸ். எப்படிங்க? எவரி ஃபெயிலியர் கோ டு சக்ஸஸ். நீங்கள் அதிகம் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயம் வெற்றி பெற போகிறீர்கள். அதிகமான சோதனை வருது அப்படின்னு யாரெல்லாம் வருத்தப்படுறீங்களோ, கடவுள் உங்கள் பக்கம் நிற்கிறாருன்னு அர்த்தம். எப்படிங்க? கடவுள் கண்டிப்பாக உங்கள் பக்கம் நிற்கிறாரு. இதை புரிஞ்சுக்கணும். வழி வருது, என்கிட்ட கடவுள் எனக்கு இல்லை, எனக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணலை, அவரவர் கர்ம வினையை அவரவர் அனுபவித்து முடிந்த பிறகு கடவுள் கண்டிப்பாக கை கொடுத்து காப்பார். அது வரலும் வெயிட் பண்ணி ஆகணும். சரிங்களா? உதாரணத்துக்கு 10 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் சொல்லுவாங்க, ட்ரக்ஸுக்கு அடிமை ஆகிருப்பாங்க. 10 நாளில் எனக்கு ரிசல்ட் வரணும். சாத்தியங்களா? உள்ளே இருக்கக்கூடிய நஞ்சு நீக்கிறதுக்கான மெடிசின் உள்ளே போனால் தானுங்க வெளியே வரும். பசிக்குது, தண்ணியாச்சும் கொடுத்தா தான் தாகமாக குறையும் அல்லது வயிறு நிறையும். அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து யோசிக்கலாம். பசியில் இருப்பவனும் கடனில் இருப்பவனும் எந்த சிந்தனையும் தெளிவாக செய்ய முடியாது. அதுபோல தான் நோயில் இருப்பவனும் வறுமையில் இருப்பவனும் அதிக மனக்குழப்பத்தில் இருக்கவங்களும் ஒரு முடிவு எடுக்காதீங்க. அந்த இடத்துக்கு தான் ஜோதிடர் தேவை. அந்த ஜோதிடத்துறைனா எடுத்துக்கோங்க, பட் சரியான ஜோதிடர்களிடம் கலந்து ஒரு ஆலோசனை பெற்று உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் நல்ல நிலையில் முன்னேறணும்னு வேண்டிக்கிட்டு, இந்த எவரி ஃபெயிலியர் கோ டு சக்ஸஸ் அப்படிங்கிறதுக்கு பலன் சொல்லிடுறேன். 95 ஐஸ்வர்யம் உண்டு, நீங்களும் ஒரு நல்ல நிலையில் வாழலாம் என்று கூறிக்கொண்டு
பூரண ராஜ்யத்தை தரக்கூடிய எண் 95, செல்வாக்கு தரும், ஆரம்பம் சாதாரணம், முடிவு விருத்தி, பூரண யோகம் உண்டு. எப்படிங்களா? முழுமையான நற்பலனை தரக்கூடியது. ஐயா சொன்னார் பேசும்போது, KR சரவணன் ஐயா. 95 செவ்வாய் புதன். ஒரு மனிதன் செவ்வாய் என்ற வேகத்தோடு செயல்படும் போது அவன் அறிவில் மிகுதியாவதை காட்டிலும் வேகத்திலே மிகுதியாகிறான், துன்பத்திலே சிக்குகிறான், வறுமையிலே போய் தள்ளப்படுகிறான். அப்பொழுது அவனுடைய செல்வம், செல்வாக்கு, அறிவு, உழைப்பு அத்துணையும் விரயமாகிறது. அதற்கு சப்போர்ட்டிவானது தான் புதன். புத்தி கூர்மை, இன்ட்யூஷன் பவர், அது புதனிடமிருந்து தான் கிடைக்கும். சரிங்களா? குருமார்களை மதிங்க, ஜோதிடர்களை மதிங்க. உங்களுக்கு எந்த தருணத்திலும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை எல்லாம் மதிப்போடு நடத்துங்கள். உங்களுக்கும் புதன் வேலை செய்வார், உங்களையும் அறிவாற்றலோடு இயக்குவார். அடுத்ததா, கான்ஃபிடென்ஸ் கிவ் மேக் சக்சஸ். கான்ஃபிடென்ஸ் கிவ் மேக் சக்சஸ். ஒருவருடைய நம்பிக்கையே அவருக்கு வெற்றியை தருகிறது. சரிங்களா? ஒருவருடைய நம்பிக்கையே அவருக்கு வெற்றியை தருகிறது. இந்த கான்ஃபிடென்ஸ் மேக் சக்சஸ் என்ற டோட்டலோட கூட்டு எண் 99. ராஜ்யம் உண்டு, ராஜயோகம் தரும், சகல விஷயத்திலும் நன்மை உண்டாக்கும். சரிங்களா? என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் ராஜயோகம் கிடைக்கட்டும் ராஜநிலையால் என்று வேண்டிக்கொண்டு, எங்கு வேண்டுமானாலும் ஓடுங்கள். கொஞ்சம் கவனிக்கணும். எங்கு வேண்டுமானாலும் ஓடுங்கள், எதை வேண்டுமானாலும் தேடுங்கள், நம்பிக்கையோடு ராஜநிலை ஜோதிடர்களை அணுகுங்கள். நீங்களும் வெற்றியாளர் ஆகலாம் என்று கூறிக்கொண்டு அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றியை கூறிக்கொண்டு, எனக்கு முதல் கருத்தரங்கு ராஜநிலை டிவியில் வாய்ப்பளித்த எனது குருமார்களுக்கும், இது நேரம் வரை நேரடியாகவும் ஆன்லைன் வாயிலாகவும் ராஜநிலை டிவி வாயிலாகவும் பார்த்து கொண்டிருந்த என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும், எனது வாடிக்கையாளர்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நன்றி நன்றி நன்றி. வெற்றி பெற வாழ்த்துக்கள். அனைவரும் வெற்றி பெற வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, வாழ்வில் நீங்களும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமானால் ராஜநிலைக்கு வாருங்கள், ராஜநிலை கற்றுக்கொள்ளுங்கள். அல்லது ராஜநிலையில் பெயர் எண்களையோ செல்போன் எண்களையோ வாகன எண்களையோ அமைத்துக் கொண்டு ராஜயோகத்துடன் வாழ்க என்று கூறிக்கொண்டு வாழ்க 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 என வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி நன்றி. ஏன் நன்றி?